السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اذهبا إلى فرعون إنه طغى فقولا له قولا لينا لعله يتذكر أو يخشى. صدق الله مولانا العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் ஒரு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துவித்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தஆலாவினுடைய மாபெரும் கிருபையால் இந்த இந்திய திருநாட்டினுடைய 79வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, ஹுப்புல் வத்தனி மினல் ஈமான், உங்களுடைய சொந்த ஊரை, உங்களுடைய சொந்த நாட்டை நேசிப்பதென்பது ஈமானில் ஒரு பகுதி என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டுகின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல், இந்த தேசத்தை நாம் எடுத்துக்கொள்வோமையானால், இந்த இந்திய திருநாட்டில் சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்ட நம் முன்னோர்கள் ஏராளம் ஏராளம். அதிலே முக்கியத்தை நாம் எடுத்துக்கொள்வோமையானால், அவர்கள் உடலாலும் உயிராலும் பொருளாலும் தியாகம் செய்த நம் முன்னோர்கள் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறந்துவிடவும் முடியாது. ஆனால் இன்றைய கால சமூகத்தவர்கள், ஆட்சியாளர்கள் நம்மை மறைத்து கொண்டும் மறுத்து கொண்டும் நம் மீது உண்டான ஒரு பாகுபாட்டை பிரித்து அவர்கள் காட்டக்கூடிய சூழ்நிலையை நாம் இன்றளவில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த இஸ்லாமியர்கள் அனைத்து விஷயங்களிலும் ஒதுக்கப்படுகின்றார்கள். அவர்கள் உயிரோடு இருந்தாலும் சரி, உயிரற்ற ஜீவ உடலாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்கள் ஒதுக்கப்படுகின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமாக பார்க்கக்கூடிய உண்மை. இந்த இந்தியாவிற்காக வேண்டி சுதந்திரம் வாங்கியவர்களுடைய
மொத்த பெயர்கள் செங்கோட்டையினுடைய டெல்லியிலே தலைவாயிலே எழுதப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 95,300 பேர்கள் சுதந்திர போராளிகள் என்ற பெயர். அந்த சுவற்றிலே ஒவ்வொருடைய பெயர்களும் பதிக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே இஸ்லாமியர்களை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் 61,945 நபர்கள் இஸ்லாமியர்கள். ஒரு மில்லி குரோன் என்ற ஒரு கட்டுரையில் தெரிவித்துள்ளபடி அனைத்து விடுதலை போராளிகளில் 65% இஸ்லாமியர்கள் என்பதை அவர் குறிக்குகின்றார். பிரபல எழுத்தாளர் திரு குஷ்வந்த் சிங் அவர்கள் கூறுகின்ற ஒரு அறிக்கையை மேற்கோள் காட்டுகின்றது. இந்திய சுதந்திரம் என்பது முஸ்லிம்களின் இரத்தத்தில் எழுதப்பட்டது. சுதந்திர போராட்டத்தில் அவர்களுடைய பங்கேற்பு என்பது சிறிய சதவீத மக்கள் தொகை, ஆனால் மிக அதிகமாக இருந்தது என்பதை அவர் குறிப்பிடுகின்றார். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கோட்பாடு என்ன தெரியுமா? நீ இருக்குகின்ற இடம் சுதந்திரமாக இருக்குகின்றதா? நீ சுதந்திர காற்றை சுவாசிக்குகின்றாயா? அப்படி சுதந்திர காற்றை சுவாசித்தால்தான் நீ மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் சுவாசித்தால்தான் நீ உண்மையான முஸ்லிம் என்பதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையாக எடுத்து காட்டுகின்றது. ஒவ்வொரு இஸ்லாமியரிடத்திலும் இருக்க வேண்டிய அந்த நிகழ்வு என்ன தெரியுமா? நாமும் சரி, நம்மை சுற்றி உள்ளவர்களும் சரி, சுதந்திரமாக வாழ வேண்டும். எந்த இடத்திலே சுதந்திரம் இல்லையோ, எந்த இடத்திலே மக்கள் தன்னுடைய வழிபாடுகளை சரியாக செய்ய முடியவில்லையோ, அப்படிப்பட்ட அந்த இடத்திலே ஒரு உண்மையான முஸ்லிம் இல்லை என்பதை இந்த நாட்டுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம் முன்னோர்கள் நமக்கு தந்திருக்கின்றனர். அந்த அளவிற்கு அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கூட அறுத்து ஒரு தட்டில் கொடுக்குகின்ற போது கூட அவர்கள் பொறுமையோடு அதை ஏற்றுக்கொண்டு, எனக்கு இன்னும் 2 மகன்கள் இருந்தாலும் இந்த நாட்டுக்காக நான் அர்ப்பணிப்பேன் என்று சொன்ன வீர மங்கைகளும் இந்த இஸ்லாமிய பெண்மணிகள் உண்டு. இந்த இஸ்லாத்திற்காக நாம் அவ்வளவு பாடுபட்டிருந்தும் இன்றளவில் நம்மை பார்த்து அந்நியர்கள் என்றும் நாம் எல்லா நிலைகளிலும் ஒதுக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்குகின்றோம். நாம் ஒதுக்கப்பட்டு விட்டோம் என்று நாம் ஒதுங்கிவிடக்கூடாது. நாம் முன்னேற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நாட்டிலே நிச்சயமாக நாம் தான் உரிமையாளர்கள் என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியனும் பதிக்க கடமைப்பட்டிருக்கின்றார். சுதந்திரத்திற்காக வேண்டி நாம் ஒவ்வொரு இடங்களிலும் கொடியை ஏற்றுகின்றோம். அந்த கொடியை வர்ணங்கள் மீட்டு அதன் இடையிலே சக்கரத்தை பொருத்தியவர்கள் யார் தெரியுமா? அதுவும் இஸ்லாமிய வீரமங்கையான சுரையா தியாப்ஜி என்பவர்களாக இருக்குகின்றார்கள். இஸ்லாமியர்கள்தான் அனைத்து விஷயங்களிலும் அவர்கள் முன் உதாரணமாக இந்த சுதந்திரத்திற்கு பாடுபட்டவர்கள் என்ற செய்தியை இன்றளவில் மறைத்தும் மறக்கடிக்கும் கொண்டும் இருக்கின்றார்கள். நாம் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இஸ்லாமியர்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த இஸ்லாமியர்கள் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள், இந்த இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்காக எத்தனை பேர்கள் இரத்தம் சிந்திருக்கின்றார்கள், இந்த நாட்டுக்காக எத்தனை இஸ்லாமியர்கள் பொருளாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர்த்த கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வருங்கால சமுதாயங்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த வரலாற்று குறிப்பிலிருந்து
இஸ்லாமிய பெயர்களும் இஸ்லாமிய தெருக்களில் உண்டான ஊர்களும் இப்படி இஸ்லாமியர்கள் பேரில் என்னென்ன பதிக்கப்பட்டிருக்கின்றதோ அத்தனையும் இன்று சூறையாடிப்பட்டு கொண்டப்பட்டிருக்கின்றன. அது மறக்கடிக்க முடியும், அவர்களை முற்றிலுமாக ஒதுக்கிவிட முடியும் என்ற அந்த ஒரு கோட்பாட்டில் இன்றைய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அது நிச்சயமாக முடியாது. இந்த இந்திய சுதந்திரம் பெற்றது இஸ்லாமியர்களும் அதிலே ஒரு பங்குதான். இருந்தாலும் அவர்கள் மிகுதியாக பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கின்றார்கள். அவர்கள்தான் இந்த நாட்டிற்காக தன்னுடைய மூச்சை அவர்கள் விட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் கூறிக்கொள்வதில் பெருமைப்பட வேண்டும். இருந்தாலும் நம்முடைய சந்ததியினர்களுக்கு நாம் அதை எடுத்துச் சொல்ல ஒவ்வொரு முஸ்லிமும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் மகாத்மா காந்தி என்று நாம் இப்பொழுது கூறுகின்றோம். அந்த காந்தியை சுதந்திர போராட்டத்திற்கு அழைத்து வந்து அவர்களை பிரபலப்படுத்தியவர்கள் மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதுவரையிலும் அவர்கள் ஒரு திசையிலும் இவர்கள் ஒரு திசையிலும் போராடி கொண்டிருக்கவில்லை. மாறாக இஸ்லாமியர்கள் அதிகமான விஷயங்களிலே இந்த இந்தியாவிற்காக போராடி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் தான் மகாத்மா காந்தியும் சுதந்திரத்திற்காக போராட தயாராக இருக்குகின்றார் என்பது அவர்களுக்கு தெரியவர மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காந்தியை அழைத்து கொண்டு வந்து நம்முடைய சமுதாயத்தோடு சேர்ந்து போரிடுவதற்கு அவர்களை பிரபலப்படுத்தினார்கள். இப்படி நம்மை சுற்றி நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் எடுத்து தந்த அந்த வழிமுறைகளை காட்டித்தான் இன்றளவிலும் மிகப்பெரிய ஒரு தொழிலிலும் சரி எல்லா விஷயங்களிலும் சரி ஒரு முன்னுரிமை வகிக்கக்கூடிய நிலைமையில்தான் நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கின்றார்கள். காந்தியும் போராடினார்கள். அவர்கள் அஹிம்சை வழியை தேர்ந்தெடுத்தார்கள். அதனால் மகாத்மா என்ற அந்த பட்டத்தை பெற்றார்கள் என்பதாக நாம் பிள்ளைகளுடைய அந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருப்போம், நாமும் படித்திருப்போம். ஆனால் அந்த பட்டத்தை வழங்கியவர்கள் யார் தெரியுமா? மௌலானா அப்துல் பாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இஸ்லாமியர்கள் போராடி இருந்தாலும் மற்றவர்களை முன்னிலைப்படுத்தினார்கள். அவர்களையும் முன்னிலைப்படுத்தி அவர்களும் நம்முடைய சகோதரத்துவத்தைச் சேர்ந்தவர்கள்தான், நம்மோடு அவர்களும் சேர்ந்து போரிட்டவர்கள்தான் என்பதை உணர்த்தும் வண்ணமாக இந்த இந்திய தேசத்திற்கு அவர்களை அறிமுகப்படுத்தினார்கள். அவர்களுக்கு பல பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கியவர்கள் இந்த இஸ்லாமியர்கள் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது என்பதை நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சுதந்திர போராட்டத்தில் ஒரு பொருளாதார சிக்கல் ஏற்பட்டது. சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி போராடுபவர்களுக்கு உணவு, தண்ணீர், இன்னும் மேலும் அவர்கள் தங்கக்கூடிய இடங்கள், இன்னும் அவர்களுக்கு தேவையான விஷயங்களில் பொருளாதாரம் சிக்கல் ஏற்படுகின்ற பொழுது அந்த நேரத்தில் பம்பாயினுடைய தொழிலதிபரில் ஒருவரான ஏபி காட்ரேஜ் அவர்களை 3 லட்சமும், ஜெயநாராயணன் இந்து மல்தானி அவர்களை 5 லட்சமும், ஆனந்திலால் என்பவரை 2 லட்சமும் இதைகள் நிதியாக வழங்க வேண்டும் என்பதாக மகாத்மா காந்தி அவர்கள் அந்த முன்னிலையில் சமர்ப்பிக்குகின்றார்கள். அந்த நேரத்தில் இவர்களும் அவர்கள் கூறிய தொகைகளை வழங்குகின்றார்கள். இதை கேள்விப்பட்ட உமர் சுபஹானி அவர்கள் பம்பாயிலே மிகப்பெரிய ஒரு தொழில்துறையிலே இருந்தார்கள். அந்த நேரத்தில் அரசாங்கத்தால் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டது. அந்த நெருக்கடியின் காரணமாக அவர்கள் மிகப்பெரிய ஒரு பஞ்சு மில்லை வைத்து வியாபாரம் செய்து அதில் மிகப்பெரிய தொழிலதிபராக வாழ்ந்தார்கள் என்பதாக வரலாற்றில் குறிப்பிடுகின்றார்கள். அந்த உமர் சுபஹானி அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் 1 கோடி ரூபாய்க்குண்டான காசோலையை மகாத்மா காந்தியிடம் வழங்குகின்றார்கள். இதை பார்த்தவுடனே மகாத்மா காந்தி அந்த காசோலையை வைத்துக்கொண்டு அவர்கள் முன்னால் கண்ணீர் வடிக்குகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் அரசாங்கத்தின் நெருக்கடியால் அந்த பஞ்சு மில்லினுடைய தொழிற்சாலை முடக்கம், அதன் காரணமாக 3 கோடியே
46 லட்சம் நஷ்டமடைந்த நிலைமையில் அவர்கள் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக 1 கோடி காசோலை வழங்குகின்றார்களே என்பதாக நினைத்து அவர் கண்ணீர் வடித்தார் என்பதாக வரலாற்றில் குறிப்பிடுகின்றார். அந்த அளவிற்கு நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, எனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதிலே நம் முன்னோர்கள் கவனமாக இருந்திருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு இந்த இந்தியனுடைய சுதந்திரத்திற்காக உடலாலும் உயிராலும் பொருளாலும் பல தியாகத்தை செய்திருக்கின்றார்கள் நம் முன்னோர்கள். அப்படி வாங்கி தந்த சுதந்திரத்தை தான் நாம் இன்றளவிலே சந்தோஷமாக மன மகிழ்வாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி, இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவாகி இருக்குகின்றது. ஒரு குழந்தை இந்த பூ உலகிலே பிறக்குகின்ற பொழுது அது அனைத்து குழந்தைகளும் முஸ்லீமாகத்தான் பிறக்குகின்றன. குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த உலகத்தில் அது இஸ்லாமான முஸ்லிமான குழந்தைகளாகத்தான் பிறக்குகின்றன. அதற்கு பின்னால் அவர்களுடைய பெற்றோர்கள் எந்த மதத்திலே இருக்குகின்றார்களோ, யகூதியாகவோ நஸ்ரானியாகவோ நெருப்பு வணங்கியாகவோ இன்னும் என்னென்ன கோட்பாட்டுக்குள் வாழுகின்றார்களோ அவர்களுடைய பெற்றோர்களை போன்று அந்த குழந்தை மாறிவிடுகின்றது என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி புகாரி ஷரீஃப், முஸ்லிம் ஷரீஃப், அஹ்மது ஷரீஃப் போன்ற கித்தாபுகளில் பதிவாகி இருக்கின்றது. இந்த உலகத்திலே நிலவக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் அடக்குமுறை. நாம் தான் இந்த உலகத்திலே மிகைத்தவர்கள். இது நம்முடைய பூமி, நம்முடைய பூமியில் அந்நியர்கள் இருக்கக்கூடாது என்ற அந்த எண்ணத்தை இந்த பூ உலகில் அவர்கள் புகுத்தி எத்தனையோ மக்களை அடக்குமுறைகளில் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆட்சியை நாம் வீழ்த்தெடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்திலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் இந்த ஆட்சி இது போன்ற ஒரு சிக்கலிலே நீடிக்குமேயானால் நிச்சயமாக நாமெல்லாம் எந்த நிலைமைக்கு தள்ளப்படுவோம் என்று சொல்வதற்கு கூட முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்லாமியர்களுடைய வீடுகள் சூறையாடப்படுகின்றன, இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் பறிக்கப்படுகின்றது, இஸ்லாமியர்கள் பார்த்த இடங்களிலெல்லாம் அவர்களை அடிக்குகின்றார்கள், கொலை செய்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இந்த தேசம் தள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த தேசத்திலே சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நம் முன்னோர்களை இதோடு சேர்ந்து நாம் அழித்து விடுவோம், அவர்களுடைய வரலாற்றையும் நாம் புதைத்து விடுவோம் என்ற ஒரு கோஷ்டி கிளம்பியதை போன்று அவர்கள் இந்த நேரத்திலே மக்களை சூறையாடி கொண்டிருக்கின்றார்கள். நாம் பல மாதங்களுக்கு முன்னால் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பெண்மணி ஒரு கோர்ட்டுக்கு அவள் சமர்ப்பிக்கப்படுகின்றாள். அவருடைய இல்லம் இடித்து விட்டதாக அவர் கோர்ட்டுக்கு வருகின்றார். கோர்ட்டினுடைய முன்னிலையிலேயே அவர்கள் செய்த அந்த செயல்களை சமர்ப்பிக்கப்படுகின்றன. இவர்கள் வீட்டை இடித்தார்கள். வீட்டை இடித்ததோடு மட்டுமல்ல, அந்த பெண்மணியை இழுத்து வந்து அத்தனை பேரும் பலாத்காரம் செய்தார்கள். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை அந்த நீதிபதியிடத்திலே சமர்ப்பிக்கின்ற பொழுது அவர் இது எங்குதான் நடக்கவில்லை, எல்லா இடத்திலும் நடக்கத்தான் செய்கின்றது என்பதைப் போல கூறி அவர்களுக்கு தண்டனை அளிப்பது போன்று அனுப்பி அவர்களை ஒரு சில நாட்களிலே விடுதலை செய்த அந்த செய்தியை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்படித்தான் நம்முடைய அந்த ஏதாவது ஒரு செய்திகள் நீதிமன்றத்துக்கு செல்வோமையானால் அந்த நீதி மறுக்கப்படுகின்றது. அவன் இஸ்லாமியன் என்பதால், இஸ்லாமியன் என்பதால் அவனை சூறையாடுகின்றார்கள். நீதியாக இருந்தாலும் சரி, இல்லமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அனைத்து விஷயங்களிலும் அவர்கள் பள்ளிவாசல்களையும் மதரசாக்களையும் மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் வைத்து அவருடைய செய்தியை சரியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாம் நம்முடைய தேசத்திற்காக வேண்டி பாடுபட்டவர்கள், இந்த தேசத்தை நம்மிடத்திலே சுதந்திரம் வாங்கி நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சந்ததிகள் நல்ல முறையிலே சுதந்திர சுவாசத்தை சுவாசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு நல்ல நோக்கத்திலே சுதந்திரத்தை வாங்கி தந்திருந்தாலும் அவர்களை முற்றிலுமாக மறக்கடிக்கப்பட வேண்டும்.
அவர்களுடைய செய்திகள் எங்கும் அது வரலாறாக இருக்கக்கூடாது என்பதிலே அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்குகின்றார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஃபிரௌனுடைய விஷயத்தை கூறுகின்ற பொழுது, ஃபிரௌனிடத்தில் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நீங்கள் சென்று ஃபிரௌனிடத்தில் ஈமானை எடுத்துரையுங்கள். இத்ஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா, நீங்கள் ஃபிரௌனிடத்தில் செல்லுங்கள், அவன் மிகப்பெரிய ஒரு அள்ளுச்சாட்டியக்காரனாக இருக்குகின்றான். அவனிடத்தில் ஃபக்கூலா லஹு, சென்று அவனிடத்தில் மிருதுவாக அவனிடத்தில் பேசுங்கள். ஒரு அரசன் அல்லவா, அரசனிடத்தில் நீங்கள் உங்களுடைய பெருக்குரலை உயர்த்தி விடாதீர்கள். நீங்கள் மெதுவான முறையிலே பேசி அவனிடத்தில் நல்ல விஷயங்களை கூறுகின்ற பொழுது லஅல்லஹு யத்ததக்கரு, அவன் படிப்பினை பெறக்கூடும். அவ் யக்ஷா, அல்லது அல்லாஹுவை பற்றி உண்டான பயம் அவனிடத்திலே வரும் என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா குறிக்காட்டுகின்றான். ஏனென்றால் பல காலங்களாக பனி இஸ்ரவேல் சமுதாயம் அந்த ஃபிரௌன் என்ற ஆட்சியாளரிடத்திலே அடிமைப்பட்டு கிடந்தது. அவர்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும், அவர்கள் சுதந்திரமாக அந்த நாட்டிலே வாழ வேண்டும் என்ற நோக்கிலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஃபிரௌனிடத்திலே அவர்களை அனுப்பினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், என்னுடைய நாவு எனக்கு திக்குவாய், நான் திக்கி திக்கி பேசக்கூடியவன், எனக்கு ஒரு துணை இருந்தால் நான் அவனிடத்திலே எடுத்துரைக்க வசதியாக இருக்கும் என்பதாக கூறுகின்ற பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா, உன்னுடைய சகோதரனை நீ வைத்துக்கொள், உனக்கு துணை நபியாக ஹாரூனை நான் அமைத்து தருகிறேன் என்பதாக கூறி அவர்கள் இருவரையும் ஃபிரௌனிடத்திலே அனுப்பி வைக்குகின்றான். அவர்கள் போய் இஸ்லாத்தை சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு இறுதியிலே கூறுகின்றார்கள், அன் அர்சில் மஅனா பனி இஸ்ராயில், எங்களோடு அந்த பனி இஸ்ராயேல் சமுதாயத்தை அனுப்பிவிடு, நாங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து தூதுவராக வந்திருக்கின்றோம் என்பதை அவர்கள் ஃபிரௌன் முன்னால் சமர்ப்பிக்கின்றார்கள். அப்பொழுது நிகழ்ந்த விஷயங்கள் அவர்களை சூனியக்காரன் என்றும் பைத்தியக்காரன் என்றும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் இருந்த அந்த கைத்தடி அந்த பாம்பாக மாறியது, மற்ற மந்திரக்காரர்களுடைய பாம்பை விழுங்கியது என்றதெல்லாம் ஒரு கதை. இதை அல்லாஹு தஆலா எதற்காக அவரிடத்திலே அனுப்பினான் என்றால், அந்த பனி இஸ்ரவேல் சமுதாயம் சீர்பெற வேண்டும், சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும். அவர்கள் அந்த ஃபிரௌனிடத்திலே அடிமைப்பட்டு கிடக்குகின்றார்கள். அந்த அடிமைத்தனம் அடக்குமுறை மாற வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டித்தான் ஃபிரௌனிடத்திலே ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா அனுப்பி தந்தார். இப்படி இந்த நம்முடைய முன்னோர்கள் சாதாரணமாக இல்லை, எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு இஸ்லாமியன் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் தான் உண்மையான முஸ்லிம் என்பதை இந்த சுதந்திர போராட்ட போராளிகளின் மூலமாக நம்மால் சிந்திக்க முடிகின்றது. ஆங்கிலேயர்களுக்கே சவாலாக விளங்கிய அஹ்மதுல்லா ஷா பைசாத்தி அவர்கள் 1787 பிறந்தார்கள். அவர்கள் கிளர்ச்சியினுடைய கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்பட்டார்கள். அவரது ஆன்மீகம், அவர்கள் ஆன்மீகத்தின் மிகைத்ததின் காரணமாக மௌலவி என்ற அந்த பட்டத்தை அவர்கள் பெற்றார்கள். அவர்கள் தற்காப்பு கலையிலே மிகப்பெரிய ஒரு வல்லுநராக திகழ்ந்தார்கள். ஹைதராபாத் நிஜாம் நவாப் மௌலவி அஹமதுல்லா ஷாவை இங்கிலாந்து, ஈராக் போன்ற நாடுகளுக்கு அவர்களை அனுப்பி வைத்து பயணம் செய்து வர கூறினார்கள். அவர்கள் இந்தியாவிற்கு திரும்பி வருகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு சூஃபியாக திரும்பி வந்தார்கள் என்பதாக வரலாற்றிலே குறிப்பிடுகின்றார்கள். இவர்கள் எந்த அளவிற்கென்றால் ஆங்கிலேயர்கள் இவர்களை பார்த்தால் நடுநடுங்கக்கூடிய நிலைமையில் இவரிடத்தில் ஒரு படை இருந்தது. அந்த படையில் உள்ளவர்கள்தான் மௌலவி அஹமதுல்லா கான், பகதூர் கான், பிரோஷா பேகம், ஹசரத் மஹால், சர்தார் ஹிக்மத்துல்லா. இவர்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு போராளிகள். இந்த இஸ்லாத்திற்காக, இந்த இஸ்லாமியர்கள் சுதந்திரத்திற்காக எந்த அளவிற்கு பாடுபட்டார்கள் என்பதற்கு இவர்களே மிகப்பெரிய ஒரு வரலாறாக திகழ்ந்திருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு இவர்களுடைய சமூகத்தை பார்த்தால் ஆங்கிலேயர்களெல்லாம் நடுங்கக்கூடிய சூழ்நிலை.
அப்படிப்பட்ட அந்த நிலைமையில்தான் 1857 மிகப்பெரிய ஒரு போரிலே இவர்கள் அனைவர்களும் ஷஹீதானார்கள் என்பதாக வரலாற்றிலே குறிப்பிடப்படுகின்றது. இருந்தாலும் அதற்கு முன்னால் அந்த அஹ்மதுல்லா ஷா பைசாத்தி என்பவரை யாராவது ஒருவர் அவருடைய தலையை கொண்டு வந்தால் அவருக்கு 50,000 பரிசு வழங்குவதாக அன்றைய காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனி ஒன்று நிர்ணயித்தது. அதே போன்று அந்த அஹ்மதுல்லா பைசாத்தி என்பவர்களை மிகப்பெரிய போரின் மூலமாக அவர்களை வெல்ல முடியாது என்பதை உணர்ந்து அவர்களுடைய அந்த உணவில மயக்க மருந்தை கலந்து அவர்கள் கழுத்தை அறுத்து அவர்களுடைய கழுத்தை ஷாஜஹான்பூரில் உள்ள அருகிலுள்ள பிரிட்டிஷ் காவல் நிலையத்தில் ஒரு துணியிலே சுற்றி வந்தவர். இது ஜூன் மாதம் 15ஆம் தேதி 1858 நடந்தது. இந்த நிலைமையில்தான் அவர்கள் அஹ்மதுல்லா ஷா பைசாத்தி என்பவர்கள் தியாயியாக திகழப்பட்டார்கள். இப்படி வரலாறுகள் ஏராளம் இருக்குகின்றன. இஸ்லாமியர்களுடைய வரலாறுகள் இன்றளவில் மறக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் கொண்டிருக்கின்றன. இதை நம்முடைய சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, மாற்று மத சகோதர சமுதாயத்திற்கும் கூட இதை எடுத்துரைக்க ஒவ்வொரு இஸ்லாமியனும் கடமைப்பட்டிருக்கின்றோம். இது நம்முடைய நாடு, நாம் அந்நியர்கள் அல்ல. என்றுமே நாம் இந்த நாட்டுக்கு உரிமைதாரர்கள். இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்முடக்கும் ஒரு பங்கு இருக்குகின்றது என்பதை நாம் உணர்த்த வேண்டும். அந்த சுதந்திரத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். இந்த சுதந்திரத்தை நாம் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் நம்முடைய சுதந்திர தின கொடியை ஏற்றி நம்முடைய சுதந்திரத்தை கொண்டாடுவதற்கு தகுதியானவர்களும் கடமைப்பட்டவர்களும் நாமத்தான் இருக்குகின்றோம் என்பதை ஒவ்வொருவர்களும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சுதந்திரம் நமக்காக, இந்த சுதந்திரத்தில் உயிரையும் பொருளையும் தியாகம் செய்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் நினைத்து கொண்டு இந்த சுதந்திர தினத்தை நாம் செம்மையாகவும் இந்த சுதந்திர தினத்தை மன மகிழ்வோடும் நாம் கொண்டாடி அல்லாஹு ரசூலும் காட்டி தந்த வழியின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்து தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.